अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेह रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्पवन्धां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादे सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. இப்போ இதுவரையில் ஆச்சாரிய பரம்பரையில ஏன்னா ஆச்சாரிய பரம்பரையை தான் சேவிக்கணும், கேவலம் நம்முடைய ஆச்சாரியனை மாத்திரம் சேவிக்க கூடாது. அது நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியமான. நம்முடைய ஆச்சாரியன் தான் நமக்கு தெரியும், அவருக்கு நாம தொண்டு செய்யணும். பூர்வாச்சாரியாலாம் இல்லை, அதெல்லாம் சரி. அவரிடத்துல நாம பிரதிபத்தி கொண்டு அவரை சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணி எல்லாம் பண்றதெல்லாம் சரி. ஆனா இவர் ஒருத்தர் தான் மற்ற ஆச்சாரியன்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆ பகவத்த பிரதிதாம் அனகாமாச்சாரிய சந்ததிம் வந்தே மனசி மமயத் பிரசாதாத் வசதி ரகசியத்ரயஸ்ய சாரோயம். ஆ பகவத்தா எம்பெருமான் தொடக்கமாக பிரதிதாமனகாமாச்சாரிய சந்ததிம் வந்தே, பிரதித புகழ் பெற்றதானே தோஷம் இல்லாததானே ஆச்சாரிய சந்ததியும் வந்தே, ஆச்சாரிய சந்ததியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன். யத் பிரசாதாத் மனசி சந்ததியும் வந்தே மனசி மம யத் பிரசாதாத் வசதி ரகசியத்ரயஸ்ய சாரோயம். என்னுடைய மனசுல யத் பிரசாதாத் எந்த அனுகிரகத்தினால ரகசியத்ரய சார அர்த்தங்கள் குடிகொண்டிருக்குமோ அப்படிப்பட்ட ஆபகவத்த பிரத்தாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததியும் வந்து நமக்கு ரகசியத்திர சாரத்தினுடைய அர்த்தங்கள் குடிகொண்டிருக்கணும்னு சொன்னா, அதாவது வேதாந்தார்த்தங்கள் அதனுடைய சாரம்தான் ரகசியத்திரயம். அந்த ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தங்கள் சாரார்த்தங்கள், ஒரு அர்த்தம் இல்லை, சாரமான அர்த்தம். சாரமான அர்த்தம் தெரிஞ்சுட்டா போறோம். அந்த அர்த்தங்கள் நம்ம மனசுல குடிகொண்டிருக்கணும்னா பெருமாள் தொடக்கமா நம்ம ஆச்சாரிய பர்யந்தம் பண்ணணும். இது தேசியம் தானே சொன்னேன்னு சொல்ல வேணாம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கூரத்தாழ்வான் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம்னு சொன்ன, அஸ்மதாச்சாரிய வந்தே சொல்ல, அஸ்மதாச்சாரியம் வந்தேன்னு சொல்ல. குரு பரம்பரையே அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம், என்னுடைய ஆச்சாரியன் வரையில் இருக்கக்கூடிய குரு பரம்பரையை வணங்குகிறேன்னு சொன்னார். அந்த குரு பரம்பரை எங்கேருந்து வருது? லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மிநாதன்ல இருந்து ஆரம்பிக்கிறது, எம்பெருமான்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த குரு பரம்பரை மொத்தம் சொல்லல. அந்த குரு பரம்பரைக்கு நடுவுல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம். அஸ்மதாச்சாரியர் அப்படின்னு சொல்றது ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர் சொல்ற. இப்ப நாம அனுசந்திச்சோம்னா நம்ம ஐஷங்கரையோ ஆண்டவனையோ இன்னும் சுயமாச்சாரியர் யாருக்கோ அவ பர்யந்தம்னு அர்த்தம். அதாவது பெருமாள்லேருந்து நாதயாமுனிகள் மத்தியத்துல இப்படி நம்முடைய பர்யந்தம் அப்படின்னு எல்லாரும் தன்னுடைய அனுஷ்டானத்தினால இது எல்லாரும்
பை டிஃபால்ட்னு சொல்றோமே அந்த மாதிரி எல்லாரும் குரு பரம்பரை அனுசந்திக்கணும் அப்படின்னு. அதனாலதான் இப்படி உயர்த்தியான தனியனே திவ்ய பிரபந்தம் சொல்றதுக்கு முன்னே அத பாஷ்யக்காரர் ஆரம்பிக்கும்படியா பணிச்சார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரபந்தம் இருக்குதே அது சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையில சொல்றதுன்னா எல்லாரும் சொல்லுவா. எல்லாருமே இந்த சாரமான அர்த்தத்தை உபதேசம் வாங்கிட்டு தெரிஞ்சு ஆச்சாரிய சந்ததியை அனுஷ்டிக்கிறது, ஆச்சாரிய பரம்பரைய அந்த சந்ததிய அனுசந்தானம் பண்ணி வந்தேன்னு சொல்றதுன்றது எல்லாருக்கும் சக்கியமாகாது. அதனால இவன் பெரியவா கிட்ட கேட்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ, சித்தஞ்சிருக்காலே என்ன இந்த பிரபந்தத்தை சொல்றான்னா உடனே லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரர் பெரும் கருணையோட பண்ணிருக்கார். அந்த பூரத்தாழ்வான் பண்ணினது சுவானுஷ்டானத்தினால இத்த அனுசந்திக்கிறவா எல்லாருக்கும் அது சித்திக்கணும், தன்னை போல அவள்லாம் அனுசந்திக்கணும்னு அதை எல்லாரும் அனுசந்திக்கும்படி பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர். இந்த இடத்துல பிரசங்காத்து ஒரு விஷயத்த வந்தத்துல அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு போகும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம், அது சரி, பெருமாளும் பிராட்டியும் ஏக தத்துவம், அவ ரெண்டு பேரும் விட்டு பிரியாது இருக்கா, அதனால லக்ஷ்மிநாதன் அப்படின்னு சமாரம்பாம்னு சொன்னது சரி. நாத யாமுன மத்தியமாம், இவாள் என்ன பிரியாதவாள் என்ன, ஒரு மத்தியத்தில் இருக்கான்னா ஒருத்தரை சொன்னா போறாது மத்தியத்தில் இருக்கான்னு. ஆனா சில சமயம் மத்தியத்தில் இருக்குன்றத ரெண்டு பேரை கூட சொல்லணும். எப்படின்னா 15 பேர் இருந்தாள்னா மத்தியத்தில் இருக்கிறவர் 8ஆவதுன்னு சொல்லலாம், இவர் மத்தியத்தில் இருக்காரு. இப்போ 14 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணும், 7ஐயும் 8ஐயும் 2 பேரையும் தான் மத்தியத்தில் சொல்லணும். அப்படி 6 பேர், இப்படி 6 பேர், நடுவில் 2 பேர், 14 பேர். அப்போ மத்தியம்ன்றது வரைக்கும் அப்போ 2 பேரை சொல்லணும். இப்போ அன மாதிரியா இங்க நாத்த யாமுன மத்தியமாம்னு சொன்னாரு அப்படின்னா அன மாதிரி இல்லை. அதுக்காக 2 பேர் அங்க டேலி ஆகலை அதனால 2 பேரை சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்லை, அதுக்காகவும் சொல்லலை. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நாத முனிகள் தான் இந்த சம்பிரதாயத்தை இது பண்ண. ஏன்னா முதல் ஆச்சாரியன் பெருமாள், 2வது ஆச்சாரிய பிராட்டி, 3வது ஆச்சாரியன் சேன முதலியார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார். அவ 3 பேரும் மேல இருக்கவா வைகுண்டத்துல, நம்மாழ்வார் தான் பூலோகத்துல அவதாரம் பண்ணவர். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியா வந்ததா அப்படின்னா இல்லை, இடை விட்டுடுது ஒரு 3000 சொச்சம் வருஷம். அதுக்கப்புறம் நாதமுனிகள் வந்தார். ஆனா அந்த நாதமுனிகள்லேருந்து தொடர்ச்சியா வருது. இப்போ அதுக்கு முன்ன தொடர்ச்சி இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் உபதேச பரம்பரையில யோகத்துல நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ண. அதே மாதிரிதான் நாதமுனிகளுக்கும் இங்க யோகத்துல உபதேசம் பண்ண. அதனால அந்த பரம்பரை அதுவரையில், அந்த நாதமுனிகளுக்கு முன்னிருந்த வரையில் இந்த பரம்பரை எப்படி தொடர்ச்சியா வந்ததுன்னா, அதெல்லாம் யோகத்துல நித்திய சூரிகள் அந்த நித்திய விபூதியில, அதுக்கப்புறம் இங்க வரத்தே யோகத்துல வந்தது. அதனால அது ஒரு வகை, இது ஒரு வகை. அது இந்த வகையில நடுவில் இருக்கிறது யாரு, யோகத்துல பெற்றவர் நாதமுனிகள். அதே விபவத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணது நாதமுனிகள். அதனால அவரை மத்தியத்துல கொண்டு வந்தார். அதுல மத்தியத்துல அவரை கொண்டு வந்தார். அதாவது இப்ப ஏதோ ஒரு காலத்துல இதுக்கு முன் அதுக்கு பின் அப்படின்னு சொல்றோமோ இல்ல, அந்த மாதிரி இந்த பரம்பரை அவிச்சின்னமா வருது. இப்படி யோகாதிகள் மூலமா, அதாவது ஒருத்தருக்கு அடுத்தது அப்படின்னு இல்லாம இதனுடைய தொடர்ச்சி யோகாதிகள் மூலமாவெல்லாம் வருது. அந்த தொடர்ச்சி முடியுது எங்க நாதமுனிகள். அப்புறம் வருஷலா ஒருத்தர் பின் ஒருத்தர்னு வருது, நாதமுனிகளிருந்து ஆரம்பம். அதனால அந்த நாதமுனிகளை மத்தியத்துல வச்சார். அதுக்கும் இதுக்கும் மத்தியத்துல நாதமுனி.
சரி, இப்போ யாமுனர் என்னாச்சு? நாத யாமுன மத்தியமாம் அப்படின்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த நாதமுனிகள் கூட என்னன்னா, இப்படி யோகத்துல வந்தது அவருக்கு பிரபத்தி சாஸ்திரம், தன்னிடையா வந்தது குலக்கிரமமா வந்தது யோக சாஸ்திரம். அந்த யோக சாஸ்திரத்தை குருவை காவலப்பனுக்கு சொன்னார். பிரபத்தி சாஸ்திரத்தை உய்ய கொண்டாருக்கு சொன்னார். ஆனா அவர் என்ன பண்ணார், நாதமுனிகள் தன்னுடைய திருப்பேரனாருக்கு இது வரணும், தன்னால இது முடியல, அதனால உய்ய கொண்டாருக்கு அப்படி. அதனாலதான் ஆளவந்தார் கூட அத்திர பரத்ரஜாபி நித்யம் யதீய சரணம் சரணம் மதீயம் அப்படின்னு நாதமுனிகளை சொன்னார். நாதமுனிகளுக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணார். நாதமுனிகள் நேர் ஆச்சாரியன் இல்லை, பிராச்சாரியன் தான் அவருக்கு. ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியன் தான். ஆனாலும் நாதமுனிகளை தான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நாதமுனிகள் திருவுள்ளத்துல ஆளவந்தார் இந்த சம்பிரதாய பிரவர்த்தகரா வரணும் அப்படின்ற திருவுள்ளம், அதுக்கு உண்டான உபதேசாதிகள்லாம் பண்றதுக்கு உண்டான அவகாசம் அவருக்கு இல்லை. இவர் சிறு பிராயமா இருந்தார், அப்ப பண்ண முடியாது. அதனால உய்ய கொண்டார்கிட்ட அதை இது பண்ணார். உய்ய கொண்டார் நாதமுனிகள் சிஷ்யர் தான், அவர் ஆச்சாரியர் ஆகலாம், அதுல ஒன்றும் ஆச்சாரியன் தான். ஆளவந்தாருக்கு ஆச்சாரியன், அதுல ஒன்றும் சம்சயம் இல்லை. ஆனா உய்ய கொண்டாருக்கு நியமிச்சார். அந்த உய்ய கொண்டாருக்கும் அந்த காலம் வாய்க்கல, அதனால மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணார். அதே மாதிரி மணக்கால் நம்பி யோக சாஸ்திரத்தையும் குருகை காவலத்தில் உபதேசம் பண்ணிருக்கார். நீ போய் பெறும் அப்படின்னு சொன்னார். அதாவது நாதமுனியுடைய ஆக்ஞா, அதாவது நாதமுனிகள் அந்த சாஸ்திரத்தை அவர்கிட்ட கொடுத்தார். ஆனா இவர் போனார், அவரும் உபதேசம் பண்றாருன்னு சொன்னார் தை புஷ்யத்தின்னைக்கு. ஆனா இவரால போக முடியாது, கொடுத்து அது அதிகரிக்கல. இந்த பிரபத்தி சாஸ்திரம் இருக்குதே, ரகசியத்திரைய சாரத்தினால காண்பிக்கக்கூடிய இந்த பிரபத்தி சாஸ்திரம் நாதமுனிகளிடேந்து யோக தசையில வந்து அங்கேருந்து இப்படி பரம்பரையா ஆரம்பிச்சாலும் அது ரெண்டா வராத ஒன்னா ஆனது ஆளவந்தாருண்டேந்து தான். பிரபத்தி சாஸ்திரம் மாத்திரம்தான் அந்த யோக சாஸ்திரம். அதுவரையில் குருவை காவலத்தில் இருந்தது. அவர் யாருக்கு உபதேசிச்சாரோ உபதேசிக்கலையோ அது இருக்குது. அதனால இந்த ரெண்டும் பக்தி யோகமும் பிரபத்தி யோகமும் ரெண்டும் அந்த போது வந்திருக்குது. அதனால இந்த பிரபத்தி யோகத்துக்கு நாதமுனிகள் நம்மாழ்வாருண்டேந்து வாங்கினார். அது நம்மாழ்வாருண்டேந்து நாதமுனிண்டேந்து அதுக்கப்புறம் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி வழியா ஆளவந்தார்ண்ட வந்துதான் ஒரு முகமா ஆச்சு. நாதமுனிண்டேந்து ஒரு முகமா வந்துதான்னா அவர் பக்தி யோகத்தையும் உபதேசம் பண்ணிருக்காரு, யோக சாஸ்திரத்தையும். அவர் யோக ரகசியன்ற ஒரு கிரந்தத்தையும் பண்ணிருக்கார் நாதமுனி. அதனால இப்போ நாதமுனிலேருந்தே பிரபத்தி சாஸ்திரம் ஆரம்பிச்சுட்டு, எப்படி பெருமாள்லேருந்தே இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சா கூட அது இந்த மாதிரி யோக தசையில அது இது நித்திய விபூத்திலையும் யோக தசையிலுமா இருந்ததுனால அது வரையில் நாதமுனிகள் வரையில் அது வந்ததுனால அது அங்கதான் நாதமுனிகள் பரம்பரையா வரக்கூடிய பரம்பரைனா நாதமுனி ஆரம்பம். ஆனா இந்த பிரபத்தி சாஸ்திரமே மாத்திரம் இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஆளவந்தார். அதனால அந்த இடைப்பட்ட பீரியட்ல நாதமுனிகளுக்கும் ஆளவந்தாருக்கும் நடுவில் அது ஒன்று குருகை காவல் வழியா அது நடமாடி இருந்து, இது உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி வழியா இது வந்தது. அதனால இங்க அந்த யோக சாஸ்திரம் போய் கேவலம் பிரபத்தி சாஸ்திரம் மாத்திரம் இருக்குது ஆளவந்தார். அதனால இந்த இடத்துல நாதயாமுன மத்தியமாம்
அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொன்னார். அதுலயே இப்போ பெருமாள் தொடக்கமா என் ஆச்சாரியன்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சிடுமா வேதத்துல? அப்படி அதுக்காக குரு பரம்பரா பிரபாவத்துல சுவாமி தேசியன் என்ன காண்பிச்சார்னா, முதல்ல நமக்கு நம்ம ஆச்சாரியன் தான் தெரியும். அவர் தான் சொல்லித்தரார், எனக்கு ஆச்சாரியன், எனக்கு இவர் பிராச்சாரியன், எனக்கு இது அப்படின்னு. பெரும்புதூர் வந்த வள்ளல், பெரிய நம்பி, ஆள வந்தார், மணக்கால் நம்பின்னு அவர் தான் சொல்லித்தரார். அதாவது இவருக்கு ஆச்சாரியன் இவர், இவருக்கு ஆச்சாரியன் இவருக்கு, இவருக்கு இவருக்கு அப்படின்னு போய் பெருமாள் பர்யந்தம் போறது. அதனாலதான் குரு பரம்பரா பிரபாவம் ஆரம்பிக்கிச்சே, குருப்யா தத்குருப்யச்ச நமோ வாகமதீமஹே व्रणीमहे च तत्राद्यो தம்பதி ஜகதாம் பதி அப்படின்னு சாய்ச்ச. அதாவது குருப்யா தன்னுடைய குரு, தத் குருப்யச்சா அவருடைய குரு, அப்படின்னு இந்த நமஸ்காரத்தை குருக்களுக்கு எப்பவும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும், ஆச்சாரிய வந்தனம். அதனால அதீமஹே அப்படின்னு சொன்னார். அதிமகன்னா வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு அதிமகன் பேர். எப்படி வேதத்தை எப்பவும் ஓதிண்டே இருக்கானோ அது போல இந்த நமோ வாக்கம், நமோ நமஹா 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 குருப்யோ நமஹா குருப்யோ நமஹா அப்படின்றத வேதாத்தியனத்தை போல எப்பவும் ஓதனேன். குருப்யா என்ன இந்த ஆச்சாரிய வந்தனம்ன்றது நித்திய நைமித்திக காமிய கர்மா எல்லாத்துலயும் உண்டு ஆச்சாரிய வந்தனம். அதனால இத்த வேதம் போல, வேதமும் அதே மாதிரி நித்திய கர்மானுஷ்டானத்துல உண்டு. சந்தியாவந்தனா நித்திய கர்மாக்கள்ல, நைமித்திக கர்மாக்கள்ல வேதம் உண்டு. யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும்னா அதே மாதிரி காமிய கர்மாக்களை கொண்டு யாக யஜ்ஞாதிகள் பண்ணணும், இந்த பலனை உத்தேசம் அந்த அப்பவும் உண்டு. அத போல குருனுடைய நமஸ்காரமும் எல்லாத்துலயும் உண்டு. அதனால்தான் இத்த அதிமகே அப்படின்னு சொன்ன. குருவை நாமும் எப்பவும் சேவிக்கணும், நித்தியமா சேவிக்கணும். அதனால்தான் நித்தியம் திறமண்ட உடனே அந்த அஸ்ம குருபியோ சுதர்சன மகாஜ்வால கோடி சுதர்சன, அதாவது இட்டுண்டு திறமனுக்கெல்லாம் கேசவாதி நாமங்கள்லாம் சொல்லிட்டு கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, ஸ்ரீயே நமஹா, உத்தோத்பவாய நமஹான்னு சொல்லிட்டு இந்த சங்கு சக்கரம் பொறிச்சுன்னு இருக்குமே அதுக்கும் மந்திரம் சொல்லி சுதர்சன மகாஜ்வால கோடி சூரியசம பிரபா அஜ்ஞானாந்த மே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷயா பாஞ்சஜன்யத்வானு துவஸ்தபாதக சஞ்சயா பாகிமா பாபினம் கோர சம்சாரண பாதினும் அவ 2 பேரும் அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஸ்ம குருக்கியம், அஸ்மத் பரமகுக்கியம், அஸ்மத் சர்வகுக்கியம், சிவதாஜன் சோபின் மானுஷன், நிகமாந்த மானுஷன், ராமானுஜன் அப்படின்னு சொல்லி வாக்கிய பரம்பரையை சொல்லி ஸ்லோக பரம்பரை அஸ்மத் தேசியம் அஸ்மதீய பரமாச்சாரியான் சேஷான் குருன்னு சொல்லி அப்புறம் பெருமாள்லேருந்து விஷ்ணு ஸ்ரீ பிரதனாபதினு ஆரம்பிச்சு இப்ப இருக்கிற ஐகியங்கர் வரையும், அதான் இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் வரையும் அவ அனுசந்தானம். சரி, இப்படி இருக்குது. ஆனால் நித்தியத்துல உண்டு, நைமித்திய கர்மாவிலையும் உண்டு. அதாவது நைமித்திய கர்மாவிலையும் கல்யாணாதிகள் அதெல்லாம் பண்ணா ஆச்சாரிய சம்பாவனை எல்லாம் பண்றோம். ஆச்சாரிய அனுகிரகத்தை முன்னிட்டுன்னு ஆரம்பத்திலையும் பத்திரிகை எல்லாம் போடுறோம். நைமித்திய கர்மாவிலையும் ஆச்சாரிய வந்தனம் உண்டு. காமிய கர்மாவில சம்பாஷ்ய புண்ணியகிருத்தவும் மனசாத்தியாயே அப்படின்னு சொல்றது. என்ன, நாம் பேசக்கூடாதெல்லாம் பேசணும்னா புண்ணியகிருத்தா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் புண்ணியம் விளைவித்த ஆச்சாரியனை மனசா ஸ்மரிக்கணும். அப்பதான் நாம கெட்ட வார்த்தை பேசினதுக்கெல்லாம் பிராயசித்தம். சம்பாஷ்ய புண்ணியகிருத்தோ மனசாத்தியாயேத் அப்படின்னு புர்த்திசித்த சம்பாஷணத்துக்கு பிராயசித்தமாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால அது நைமித்திய கர்மா அதுவும் நைமித்தியம் ஏற்பட்டாதானே பிராயசித்தம். நைமித்திய கர்மா, காமிய கர்மா அப்படின்றது நித்திய கர்மா போல காமிய கர்மா. அதான் நைமித்திகம்ன்றதே கல்யாணாதிகளை சொல்லிட்டேன் நான். நைமித்திகம்ன்றது சம்பாஷ்ய இந்த மாதிரி நேர்ந்ததுன்னா பண்றது.
கல்யாணாதிகள்லாம் வச்சே காமிய கர்மா, அதாவது ஒரு விசேஷ பலனை உத்தேசித்து தான் பண்றோம். இந்த காமிய கர்மா நிஷித்தமா பிராப்தமானதுன்னா பிராப்தமான காமிய கர்மா இது. ஆயுஷ்வமாதி எல்லாம் பண்ண நாம விரும்பி பண்ணக்கூடியது. ஆயுஷ்வமும் பிராப்தமான கர்மா இல்லை. அதனால்தான் பிராப்தமான கர்மா வந்ததுனால நைமித்திய கர்மான்னு சொல்லிட்டேன். அது இல்லை. சரி. அதனால இப்படி நித்திய நைமித்திய காமிய கர்மாக்கள்ல ஆச்சாரிய வந்தனம் உண்டு. அதனால அதீமஹே அப்படி சொல்லச்சே அதான் குருபியா தத்குருபியச்ச நமோவாகமதி விரணீமஹே தத்ராத்யோ தம்பதி. அதுல முதல்ல இருக்கக்கூடிய தம்பதிகளை நான் விரணீமஹே வரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் அப்படி வரிச்சா விட்டு இந்த ரகசியத்திரை சாரத்தை நம்ம மனசுல இருக்கணும்னா இப்படி பெருமாள் தொடக்கமான என்னுடைய ஆச்சாரிய பரியந்தம் உண்டானே அவளை சேவிக்கிறேன். அதான் அவளுடைய அனுகிரகத்தினால்தான் இருக்குது அப்படின்னு சொல்றேன். அந்த ரீதியில இப்ப யதிராஜரை பத்தி தானே இந்த மகா பிரபாவத்தை அனுசந்திக்கணும். அது உள்ளபடி இவருடைய மனசுல ஸ்புரிச்சு அந்த அர்த்தம் அப்படியே நிலை பெற்று இந்த யதிராஜ சப்ததி கிரந்த ரூபேண வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றார், பெருமாள்டேந்து ஆரம்பிச்சு அந்த யதிராஜர் வரையில் அப்படியே கிரந்த ரூபேண அனுசந்திக்கிறார். அதுக்கப்புறம் இருக்கிற அப்புள்ளார் வரையில் வரவானாமா கிடாம்பியாச்சான், அதுக்கப்புறம் ரங்க அதான் ராமானுஜ பிள்ளான், ரங்கராஜாச்சார், அப்புள்ளார்னு வரவானாமா அது சொல்லலையே அப்படின்னு சொன்னா இங்க பொதுவா இருக்கக்கூடாதான். இது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தியானதுனால அவரை பத்தின பிரபாவமானதுனால அவரை அனுசந்திக்கிறதுக்கு முன்ன ஆச்சாரியால அனுசந்திக்க முடியாது. அதான் அதுக்கு கீழ்பட்ட ஆச்சாரியால. அதனால பாஷ்யக்காருக்கு முன்ன இருக்கவாளை அனுசந்திச்சுட்டு பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி அப்படின்ற ஸ்லோகத்தினால பாஷ்யக்காரை அனுசந்திச்சுட்டு மனசா எல்லாரையுமே கிரந்தத்துல பண்ணுவான்றது கிடையாது. எல்லாரையுமே கிரந்தத்துல, அதாவது சுவாமி ஆளவந்தார சொல்லச்சே சுவாமி தேசிகனே சாய்ச்சிருக்க உய்ய கொண்டார் மணக்கால் நம்பிலாம் சொல்லலையே அப்படின்னா எல்லாரையுமே கிரந்தத்துல அனுசந்தானம் பண்ணணும்னு இல்லை, மனசால அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது சாஸ்திரம். அதனால அந்த இடத்துல கிரந்தத்துல நாதமுனிகளை சொன்னார். நமோ சிந்தியாத் புதா கிருஷ்ண அப்படின்லாம் தஸ்மை நமோ அப்படின்லாம் சொன்னார். மற்ற ஆச்சாரியால மனசால நினைச்சு அப்படி. அது போல இந்த இடத்துல இந்த பாஷ்யக்காரர் வரையில் பிரணாமம் லக்ஷ்மண முனிகின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு மேல பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க போற. பெருமாள்லேருந்து பாஷ்யக்காரர் வரையில் இந்த அனுசந்தானம் பண்ணியிருக்கார். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு நாம அனுசந்தானம் பண்ணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவத்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.